வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்புல குழு அமைத்தாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது 1946 ஆண்டு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுக்குள்ள யார் யார் தலைவர் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுல மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். கொடிக்குழு தலைவர் ஜே.பி. கிருபாலினி. மைய அரசின் அதிகாரம் குறித்த குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மைய அரசின் அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. வகைப்படுத்தும் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவங்கெல்லாம் அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு குழுக்கும் தலைவராக இருந்தாங்க. அவங்க யார் யார் முக்கியமான குழுக்கு தலைவர் பார்த்தோம். இதுல வரைவு குழு ஒரு ரொம்ப முக்கியமான குழு. வரைவு குழு 29 ஆகஸ்ட் 1947 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. வரைவு குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. வரைவு குழு தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். மேல பார்த்ததெல்லாம் குழு முக்கியமான குழுக்களாக தலைவர் பார்த்தோம். இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது வரைவு குழு. வரைவு குழு 29 ஆகஸ்ட் 1947 அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சிற்பி அப்படி யார் அழைக்கப்படுறன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஏன்னா அவர் தானே எழுதினார். அதனால இந்திய அரசியலமைப்பு சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர். இந்த கொஸ்டின் ரேரா தான் கேட்பாங்க, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்திய அரசியலமைப்பின் குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார் அப்படின்னா B.N. ராவ். ரைட்டா? இதுல இந்த வரைவுக்குள்ள மற்ற உறுப்பினர்கள், வரைவுக்குழு தலைவராக யார் இருந்தா டாக்டர் அம்பேத்கர். வரைவுக்குழுல மற்ற உறுப்பினர் யாருன்னா பி. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், என். கோபால்சாமி ஐயங்கார், டாக்டர் K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, B.L. மிட்டர், என். மாதவராவ் அவர் பேரு, B.L. மிட்டர், D.P. கைத்தான், D.T. கிருஷ்ணாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் வரைவு குழு தலைவராக இருந்திருக்காங்க. அரசியல் அமைப்பு குழு இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்த நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு நாள்? 2 வருஷம் 1 + 1 2 11 மாசம் 18 நாட்கள் ஆயிடுச்சு முடிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினர்கள் 284 பேர் கையொப்பமிட்டு 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எவ்வளவு பேர் கையெழுத்துட்டாங்கன்னா 284 பேர் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டாங்க இந்திய அரசியலமைப்பு குழு. ஆனா எப்ப நடைமுறைக்கு வந்தது? 2 மாசம் கழிச்சு 26 ஜனவரி 1950. ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது குடியுரிமை, பாராளுமன்றம், தேர்தல் ஆகியோர் நடைமுறைக்கு வந்தது. இப்ப 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கிட்டோம். அரசியலமைப்பு குழு ஏத்துக்கிருச்சு. ஆனா உடனடியே எல்லாமே நடைமுறைக்கு வரல. குறிப்பிட்டது மட்டும்தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப குரூப் கொஸ்டின்ஸ். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது நடைமுறைக்கு வந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுல குடியுரிமை, பாராளுமன்றம், தேர்தல்கள் ஆகியன நடைமுறைக்கு வந்தது. ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. நன்றி நண்பர்களே. இந்த குழு தலைவர்களை வரைவு குழு, அடிப்படை உரிமை குழு, சிறுபான்மை குழு, கொடிக்குழு எல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இந்த குழு தலைவரெல்லாம் மறந்துடாம படிச்சுக்கோங்க. திருப்பி ஒரே ஒரு வட்டம் இந்த குழு மட்டும் சொல்றேன். மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். கொடிக்குழு தலைவர் ஜே.பி. கிருபாலினி. மைய அரசின் அதிகாரம் குறித்து குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மைய அரசின் அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. வகைப்படுத்தும் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு
முக்கியமான கொஸ்டின்ஸ் வீடியோஸ் நிறைய வரும். நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.